என் வாழ்க்கையில் இனிமேதான் சரி எல்லாம் மாறப்போகுது. இந்த இத்தனை வருஷம் நீ ஜெயிலில் செஞ்ச வேலைக்கான கூலி. இந்த சமுதாயத்தில் நீ ஒரு நல்ல மனுஷனா வாழணும். நீ இங்க இருந்த காலத்தை எல்லாம் மறந்துடு. கண்டிப்பா சார். இதெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தான் வாழ போறேன். நான் வரேன் சார். புது வாழ்க்கையை தொடங்க போறேன்னு சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லாத, போறேன்னு சொல்லு. தேங்க்யூ சார். உன்னோட திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. யோ, எடுத்துக்கூடியா? சரிங்க சார். அப்பா, உங்களோட வாரிசா நான் சீக்கிரமே உங்களை வந்து பார்க்க போறேன். உங்களை வச்சுதான் என் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஐயா ரகு, கருப்பனே சொல்லிட்டானே, கதிர் நம்ம குலத்தை சேர்ந்த ஒரு புள்ள என்ன. இனிமே கதிரை நம்ம வீட்டு மருமகனை ஏத்துக்கிறதுல எந்த தடையும் இருக்காது இல்லப்பா? இல்ல எதுக்கு இவங்க தனியா இருக்கணும்? இவங்களும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டுமே. என்னம்மா பேசுறீங்க? ஊர் உலகத்தோட நம்பிக்கைக்காக வேணும்னா கதிர் இந்த குலத்துல வந்தவன்னு சொல்லிக்கலாம். ஆனா என்னால அவனை மருமகனா ஏத்துக்க முடியாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி தானே அவனோட கல்யாணம் நடந்தது. அவன் குத்துற காயம் ஆறி இருக்கலாம், ஆனா அந்த வடு மறைஞ்சிடாது. மச்சான், அப்ப கதிரை நீங்க இனிமே மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டீங்களா மச்சான்? அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு மச்சான். அந்த முடிவை மாத்திக்கங்க மச்சான். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பண்ணது என்ன சின்ன காரியமா? இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். அவனை போய் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் பத்மா, எப்ப என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு மச்சான். உங்க முடிவை மாத்திக்கங்க மச்சான். நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. அவன் என்னைக்கு தன்னை நிரூபிச்சு என் பொண்ண என்னை விட ரொம்ப நல்லா பாத்துக்கிறானோ, அந்த தகுதியை வளர்த்துக்கிறானோ, அன்னைக்குதான் நான் அவனை இந்த வீட்டு மருமகனா ஏத்துக்குவேன். என் மாமனார் ஒன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, ஆம்பளை தன் கை பணத்தை சொந்தமான இடத்தெல்லாம் ஊருக்கு தானமா கொடுத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தடுத்தா ஊருக்கு நல்லதே பண்ண முடியாதுன்னு. அந்த விதத்துல எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கான்னு அத்தைய பார்த்து மாமா எப்பவும் சொல்லுவாங்க. மாமாவுக்கு கிடைக்கிற இந்த பெருமைக்கு எங்க அத்தையும் ஒரு காரணம். சரியா சொன்னீங்கம்மா. நீங்களும் உங்க மாமியார் போலதான் இருக்கீங்க. பெரிய ஐயாவோட விழாவில் இன்னொரு விஷயத்தையும் பண்ண போறதா கலெக்டர் சார் சொல்லியிருக்காரு. என்ன என்ன பண்ண போறாங்க? இந்த மாவட்டத்திலிருந்து 6 சிறந்த இளம் சாதனையாளர்கள் விருது வழங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வளர்ந்து வர இளைஞர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஊக்கமா இருக்கும். அதுல ஒருத்தருக்கு சிறந்த இளம் தொழிலதிபருக்கான விருதை மாயாவுக்கு கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இவ என்ன பண்ணிட்டான்னு சிறந்த இளம் தொழிலதிபர்னு விருது வேற கொடுக்கறாங்க. எனக்கு விருதா? நான் என்ன தொழில சாதிச்சேன்? நான் டான்ஸ் ஸ்கூல் தானே வச்சிருக்கேன். ஒரு ஜவுளி கடைய ஒரு சின்ன அளவுல ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா மாத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க தானே காரணம்.
ஐயோ, அது என் ஹஸ்பண்டோட உழைப்புல வளர்ந்த கடை. ஆனா அந்த கடை உங்க பேர்ல தானமா இருக்கு. என்னன்னு புரோகிதர் கிட்ட சொல்லிட்டீங்களா? எப்பதான் வருவாரு? அம்மா சொல்லிட்டேம்மா, இப்போ வந்துருவாரு. ஐயா உள்ள வரலாமா? வந்துட்டார் போல இருக்கு. ம் வாங்க புரோகிதரே வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காருங்க. சரிங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க? புரோகிதரே, கொஞ்ச நாளா எல்லாமே தப்பா நடக்குது. அதனால நிறைய சங்கடங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரி பண்ண வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்லதுமா, தாராளமா பண்ணிடலாம். என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். வர 15ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கே கணபதி ஹோமம் பண்ணிடலாம். மன்னிக்கணும், அன்னைக்கு ரகுராம் ஐயா வீட்ல யாகம் வளர்க்குறாங்க. நான் அங்க போய் ஆகணும். வேணும்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே. ரகுராம் வீட்ல என்ன விசேஷம்? அதுமா, அன்னைக்கு ரகுராம் ஐயா அப்பாவுக்கு 25வது வருஷ நினைவு நாள். அதனால வீட்ல திதி கொடுக்குறாங்க. அன்னைக்கு என்ன புக் பண்ணிருக்காங்கம்மா. நான் போயாகணும். வேணும்னா நான் வேற யாராவது ஏற்பாடு பண்ணட்டுமாமா? இல்ல பரவாயில்ல புரோகிதரே, நம்ம கணபதி ஹோமத்தை இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம். அன்னைக்கு நீங்களே வந்து ஹோமம் பண்ணி கொடுத்துருங்க. நல்லதுமா, அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி வாங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படியா வருவீங்க? பசுபதி சார் நீங்களா? ஆமா புரோகிதரே, உங்களை பார்க்க தான் வந்தேன். வீட்ல ஹோமம் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல, அதான் ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே வந்துருங்க. அதுக்காக இப்படியா வருவீங்க கார்ல? திடீர்னு சாவ கண்ணில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு சார். நீங்க வந்த வேகத்துல மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? கீழே விழுந்து செத்துருப்பேன். அதான் விழல. சாட்சாத் அந்த பகவான் தான் என்னை காப்பாத்தினாரு. பரவாயில்லங்க, இன்னைக்கு நேரம் நல்லா இருந்துச்சு. இனிமே நல்லதே நடக்கும். சரிங்க புரோகிதரே, இந்தாங்க இந்த பணத்தை பிடிங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே வந்துருங்க. நிச்சயமா வந்துருங்க. சரி, தேதி என்னன்னு முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. நம்ம வீட்டு பூஜைக்கு போற புரோகிதர் கிட்ட இந்த பசுபதி என்ன பேசினா? என்ன விஷயமா இருக்கும்?